ஆஸ்கி பாஸ்கி. அதாவது உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். எனக்கு தோன்ற விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவேன். இப்போ இந்த விஷயத்த சொன்னதுமே ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார், நான் வந்து காட்பாடியில் வேலை செய்கிறேன். நீங்கள் வேலை செய்கிறேன்னு சொன்னதே பெரிய ஜோக்கு. காட்பாடியில் வேலை செய்கிறேன். ரயில்வே ஸ்டேஷனில் என்னுடைய மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு ட்ரெயினில் கிளம்புறேன். போயிட்டு திரும்பி வரேன். அதுக்குள்ளே மோட்டர் சைக்கிள் திருட்டு போயிடுமா அப்படின்னு பயந்துருக்காரு. ஏன் அப்படி பயப்படுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திரும்பி வரீங்க காட்பாடியிலேருந்து, அங்கே ட்ரெயின்லேருந்து இறங்கி மோட்டர் சைக்கிளை எடுக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ணி வரீங்க. இப்போ திரும்பி போய் பார்க்கும்போது ட்ரெயின் திருட்டா போயிருக்கு. நியாயமான கேள்வி தானே? ஸோ லாஜிக்கலாக திங்க் பண்ணி ட்ரெயினில் ஏறுங்க. முடியலன்னா ட்ரெயினுக்கு முன்னாடியே நடந்துருங்க. சிம்பிள். ஆஸ்கி பாஸ்கி. கலாய்க்கிறதுன்ற வார்த்தை ரொம்ப ஃபேமஸான விஷயம். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பீச்சில் எப்பயுமே வாக் போகும்போது என்ன ஏதாவது ஒரு குரூப் அப்ரோச் பண்ணி வருது, இல்லை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நான் வரும்போது திடீர்னு சைலண்ட் ஆகிடுவாங்க. அப்போ கண்டிப்பாக தெரியும் ஏதோ கலாய்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு குரூப் மணலில் உட்காந்து என்னென்னமோ சேட்டிங் பண்ணியிருந்தாங்க. அந்த பக்கம் நான் போகும்போது சைலண்ட் ஆகிட்டு, குரூப்பில் ஒருத்தர் இல்லை, அதிகமாக சாப்பிட்டா அதிகமாக நடக்கணும், கம்மியாக சாப்பிட்டா கம்மியாக நடக்கணும்னார். நான் நின்று சொன்னேன், தண்டசோராக இருந்தால் ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டு மண்ணை சாப்பிட்டா சார் சொல்லி முடிச்சிடறேன். போயிட்டு திரும்பி வரேன். எதில் 4 பேர், 2 பசங்க கூட 2 ஃபிகருங்க. இந்த கம்பெனிக்கெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் அவங்க 4 பேருமே ப்ளூ டிஷர்ட் போட்டு என்னை ஃபேஸ் பண்ணி இப்படி வராங்க. நான் கருப்பு டிஷர்ட் போட்டு இப்படி போயினே இருக்கேன். கிட்டக்க வந்தாச்சு. வரும்போது கண்டிப்பாக ஏதோ கமெண்ட் இருக்குன்னு தெரியும். அந்த 4 பேரில் 2 பசங்க அந்த பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, சார் Men in Black பார்த்துட்டு போகிறார் போல இருக்குது அப்படின்னா. நான் திரும்பி சொன்னேன், நீங்கள் ப்ளூ ஃபிலிம் பார்த்துட்டு போகிறீங்களா? இவ்வளோ தான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல யாரையுமே காணும். ஸ்டாப் பிளாக்ல மறைஞ்சிட்டாங்க. ஆஸ்கி பாஸ்கி. உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு நடிகர் ஒவ்வொரு நடிகை ஏதாவது ஒரு கமெண்ட் அடித்தாங்கன்னா அதுக்கு நான் ஒரு கவுண்டர் கொடுப்பேன். லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிபாஷா பாசு, உங்களுக்கே தெரியுமே, ஜொல்லுட்டுன்னு பார்த்துருப்பீங்களா? அவங்க வந்து ஹிந்தி ஆக்ட்ரஸ். அவங்க ஒரு சூப்பர் கமெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா, மை ரியல் டிசைர் இஸ் டு ஆக்ட் லைக் திரௌபதி. திரௌபதி ரோல் பண்ணணும்னு பிபாஷா பாசுக்கு ரொம்ப ஆசையாம். பிபாஷா பாசு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், திரௌபதின்ற கேரக்டர் புடவை கட்டின்தாங்க, அதனால துச்சாதனன் அதை பிடிச்ச உறவினர். நீங்கள் ஆல்ரெடி துச்சாதன்கிட்ட நிறைய தடவை மாட்டினா மாதிரியே இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தா அப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே அவருக்கு உருவத்துக்கு எதுவுமே கிடையாது. பட் இப்போ ஆனஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். புடவையை உருவினது துச்சாதனன், காப்பாற்றினது கிருஷ்ணர். ஸோ ஜான் ஏப்ராம் உங்களுக்கு கிருஷ்ணராக இருக்கணுமா இல்லை துச்சாதனாக இருக்கணுமா? ஏன்னா இப்போ ஜான் ஏப்ராம் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தா அவரே திரௌபதி மாதிரி தான் இருக்கார். பேர் ஜான் ஏப்ராம். ஜான் அளவுக்கு ஒரு ஜெட்டியை போட்டு பின்பக்கத்தை வேற இன்சூர் பண்ணுறார். இட்ஸ் ரியலி அமேசிங், யூனோ. ஆஸ்கி பாஸ்கி. லேட்டஸ்ட் ஹாட் டாபிக் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சுவாமி நித்யானந்தா. எங்கே பார்த்தாலும் நித்யானந்தா தான். அதில் சில ஜோக்ஸ் எனக்கு தோணுச்சு, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. அந்த நித்யானந்தாவுடைய வீடியோ காமிச்சோடனே என்கிட்ட ஒருத்தர் பரபரப்பாக ஓடி வந்து, சார் தெரியுமா உங்களுக்கு விஷயம், நித்யானந்தா 50 கிலோ சந்தன கட்டியை ரூமில் பதுக்கி வச்சுருக்காராம் அப்படின்னு. யோ, பக்கத்துலேயே 60 கிலோ கட்டையை வச்சுருக்காரு, அதுவும் எனக்கு தெரியலையா? இதை ஒரு மேட்டராக சொல்லின்னு இருக்கே அப்படின்னு சொல்லி முடித்ததும் எங்கிட்ட கேட்குறாங்க, வாயை கிண்டுறாங்க. சரி சார், ஒருவேளை உங்களோட லைவில் சுவாமி நித்யானந்தா ப்ரோக்ராமில் வந்துட்டார்னா எப்படின்னு கேட்டாங்க. சார், என்னோடலாம் ஒரு லைவ்லலாம் வருவானா, எனக்கு அந்த ஆசையே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவர் டிவியில் ஒருவேளை லைவ் ப்ரோக்ராமில் வந்தார்னா லேடிஸ் அங்கேயும் கால் பண்ணி, அந்த காலின் ப்ரோக்ராமில் கால் பண்ணி, சாமிங்களா, நான் படம்லாம் பார்த்துறேன் சார், ரொம்ப நல்லா இருக்குது சார், இது தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரியாக பண்ணணும் சார், அவரும் சொல்லி ஏதோ உங்கள் ஆதரவு அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் தான் ஆஸ்கி பாஸ்கி.